சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த விவகாரத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் விவசாயிகள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பால், கூடுதல் விவரம் என்ன? அது சேலம் விவசாயிகளான கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோர் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளை தற்போது கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சேலத்தை சேர்ந்த 72 வயது மற்றும் 67 வயது விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் மீது அமலாக்கத்துறை சில பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தது. ஏற்கனவே இவர்கள் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய ஏழை விவசாயிகள். இவர்கள் அதாவது மணி லாண்டரிங் குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தன. பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தின. இதனைத் தொடர்ந்து தான் தற்போது அமலாக்கத்துறை இந்த வழக்குகளை கைவிடுவதாக முடிவு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த 2 விவசாயிகளுடைய நிலங்களை பாஜகவினர் அதாவது தங்கள் பெயருக்கு எழுதி கேட்பது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டு, அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த அமலாக்கத்துறையானது வழக்கு பதிவு செய்ததாக கூறப்பட்டது. தற்போது இந்த வழக்கு பெரும் எதிர்ப்பலையை எழுப்பியதை தொடர்ந்து தற்போது அந்த வழக்குகளை அமலாக்கத்துறை கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த 2 விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பினை ஏற்படுத்தியதை தொடர்ந்து தற்போது அமலாக்கத்துறையானது வழக்கை கைவிட முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி பால்.